திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா வள்ளியூர் அருகில் உள்ள பண்டாரகுளம் கிராமத்தில் வசித்து வந்த ஆதரவற்ற தம்பதியர் செல்லத்துரை மற்றும் புஷ்பா என்ற பஞ்சு ஆகியோர் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் தம்பதியர் தங்கியிருந்த வாடகை வீட்டை காலி செய்வதற்கான சூழலும் ஏற்பட்டது. இது குறித்த தகவல் பண்டாரகுளம் ஊர் தர்மகர்த்தா ஆர் அந்தோணி செல்லத்துரையின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் மே 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு தம்பதியர் வசித்து வந்த வீட்டிற்கு ஊர் நிர்வாகிகளுடன் சென்ற தர்மகர்த்தா நிலைமையை கேட்டு அறிந்தார். இது தொடர்பாக அருகில் உள்ள ஆதரவற்ற முதியோர் இல்லத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக அங்கு வருகை தந்த முதியோர் இல்ல அருட்சகோதரி அன்னத்தாய் தம்பதியர் குறித்து தகவல் சேகரித்தார். மேலும் மூதாட்டியை ஆனைகுளம் அருகில் உள்ள முதியோர் இல்லத்திலும் முதியவரை கள்ளிகுளம் அருகில் உள்ள முதியோர் இல்லத்திலும் சேர்க்க முடிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஊர் நிர்வாகத்தினர் மாலை 5 மணிக்கு சொந்த வாகனத்தில் தம்பதியரை ஏற்றி சென்று புஷ்பாவை அருட்சகோதரி அன்னத்தாய் மேற்பார்வையில் இயங்கி வரும் புதுப்பிறப்பு அறக்கட்டளை மகிழ்ச்சி முதியோர் இல்லத்திலும் முதியவர் செல்லத்துறையை அருட்சகோதரர் சிஜி ஜார்ஜ் மேற்பார்வையில் இயங்கி வரும் சாந்திபவன் ஆண்கள் முதியோர் இல்லத்திலும் முறைப்படி சேர்த்தனர். முதியோர் இல்ல நிர்வாகிகள் அவர்களை கனிவுடன் ஏற்றுக்கொண்டனர். இதில் ஊர் நிர்வாக கமிட்டி பொருளாளர் டென்சிங் மற்றும் ராபின்சன், ஜான்சன், ரோஸ் ஆண்ட்ரோ, ஃபெலிக்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். முதிய தம்பதியர் வாழ்வு ஆதாரத்திற்கான உதவியை மேற்கொண்ட ஊர் நிர்வாகத்திற்கு முதிய தம்பதியர் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். ஆனைகுளம் அருகில் உள்ள புதுப்பிறப்பு அறக்கட்டளை மகிழ்ச்சி முதியோர் இல்லத்தில் மூதாட்டியர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். ஓராண்டு சேவையை நிறைவு செய்துள்ள இல்லம் 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. தெற்கு கள்ளிக்குளம் புதுக்குடியிருப்பு சாலை பகுதியில் இயங்கி வரும் சாந்திபவன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலம் ஆதரவற்ற ஆண் முதியோர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இங்கு பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.